Hi, next exercise 3.12, fourth question. A girl is twice as old as her sister, 5 years hence. The product of their age will be 375. Find the percentage. So என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கேளுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஏஜை விட ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ட்வைஸ், ஓகே. அண்ட் அனதர் ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களுடைய ஏஜை ப்ராடக்ட் பண்ணா we get 375. we get 375. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு டேபிள் மாதிரி என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்க. கேளுடைய பர்சன்டேஜ், நெக்ஸ்ட் சிஸ்டருடைய பர்சன்டேஜ். சிஸ்டருடைய பர்சன்டேஜ் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டா கேளுடைய பர்சன்டேஜ் என்ன வரும், 2x. ஓகே, சிஸ்டர் ஏஜ் விட இவங்க எப்படி ட்வைஸ் அப்ப 2x. ஓகே, ஆஃப்டர் 5 இயர்ஸ் தட் இஸ் 5 இயர் ஹென்ஸ் என்ன வரும், அவங்க ஏஜ் விட 5 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ 2x plus 5 x plus 5. ஓகே, இவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். அனதர் ஒன் மோர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பை கிவன் பார்த்தீங்கன்னா 5 இயர் ஹென்ஸ் ஏஜை ப்ராடக்ட் பண்ணா will be 375. ஸோ இப்போ 2x plus 5 into x plus 5 equal to 375. ஓகே, நெக்ஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணலாமா. 2x into 2x 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2x இன் 5 ப்ராடக்ட் பண்ணா 10x. 5x இன் ப்ராடக்ட் பண்ணா 5x. ஸோ ஆட் பண்ண ஒரு x டைம் ஆட் பண்ணிக்கிறேன். பிளஸ் 15x. நெக்ஸ்ட் 5 into 5 25 ஈக்குவல் டு 375. நெக்ஸ்ட் 375 இந்த சைடு கொண்டு வாங்க. 375 இந்த சைடு கொண்டு வந்து என்ன வரும், 2x ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 350 ஈக்குவல் டு 0. 375 வந்தா மைனஸ் 375, அதுல 25 சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 350 ஆயிடும். ஓகே, பிக் நம்பர் சைன் மைனஸ். நவ இது எப்படி இருக்கு, எந்த ஃபார்மேட் இருக்கு, குவாட்ரைட் ஈக்குவேஷனா இருக்கா. சோ இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகே, சோ ப்ராடக்ட் பண்ணா பாருங்க, x ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் 2 into minus 350 minus 700. next sum is x உடைய கோஎஃபிஷியன்ட் plus 15. ஓகே, சோ அப்ப 700 உடைய ஃபேக்டர்ஸ் சம் பண்ணா we get 15. ஓகே, சோ பாருங்க 700 உடைய ஃபேக்டர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுங்க. 100 வந்தாவே 2 into 5 2 into 5. நெக்ஸ்ட் 7 க்கு என்ன வரும், 7 தான். ஓகே, now பாருங்க இத ஆட் பண்ணா 35. இத ப்ராடக்ட் என்ன வரும், 35. சோ இதுக்கு என்ன வரும் பாருங்க, 2 5s are 10 10 2s are 20. சோ இத சால்வ் பண்ண போறோம், டைரக்டா கிடைச்சிருச்சா. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். 2 க மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிறோம். சோ 20 35. சோ சால்வ் பண்ணா 15 பாசிபிள் இருக்கு. சோ 20 35. சோ பிக் நம்பர் சைன் என்ன வரும், சம் உடைய சைன் என்ன இருக்கு, அதான் பிக் நம்பர் சைன். பிளஸ் இன்டு மைனஸ். சோ சால்வ் பண்ணா 15 கிடைக்குது. நெக்ஸ்ட் x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதால டிவைட் பண்ணுங்க. ஓகே, சோ இத கேன்சல் பண்ணலாம். 1 times 10 times இத கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, now what is answer, x minus 10 into x plus 2x plus 35 equal to 0. so first x minus 10 equal to 0 ன்னு எடுத்துங்க. x minus 10 equal to 0 சால்வ் பண்ணா வரும் x equal to 10. next 2x plus 35 எடுத்துட்டா 2x plus 35 equal to 0. அப்ப x equal to இந்த 35 சைடு போனா minus 35, இந்த 2 ஆப்போசிட் சைடு போனா by 2. ஃபர்ஸ்ட் அடிஷன் இருக்கறத அந்த சைடு கொண்டு போணும். ஓகே, சோ இத பாருங்க, ஏஜ் cannot negative. ஏஜ் cannot negative. ஏஜ் நெகட்டிவ் இருக்குமா, சோ not possible. ஓகே, therefore x ங்கிறது என்னது, சிஸ்டர் உடைய ஏஜ் தான் x ன்னு எடுத்துட்டோம். ஓகே, சோ சிஸ்டர் ஏஜ் is her sister age equal to what, 10 years. 10 years. Okay, next girl age equal to 2 into 10 20 years. 20 years. Okay, so பாருங்க girl உடைய ஏஜ் 20 years, sister ஏஜ் 10 years. Okay, hi. next exercise 3.12, fifth one. A pole has to be erected at a point on the boundary of circular ground of a diameter 20 meter in such a way that the difference of a distance from
two diametrically opposite fixed gate P and Q on the boundary is 4 centimeter, is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gate should be pole be erected? So என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு சர்க்கிள்ல என்ன பண்றோம், ஒரு பாயிண்ட்ல ஒரு போல நம்ம எரெக்ட் பண்ண போறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், இதான் ஆர்ங்கிற ஒரு போல் நம்ம என்ன பண்ண போறோம், எரெக்ட் பண்ண போறோம். இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் 20 மீட்டர்னு சொல்லிட்டோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இந்த சர்க்கிள் மேல டூ கேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, டயாமீட்டர் ஆப்போசிட் சைடு. ஓகேவா, ஸோ இங்க பிங்கிற கேட், இங்க கியூங்கிற கேட். ஓகே, ஸோ இந்த பிஆர் அண்ட் ஆர்கியூ இதனுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, அதனுடைய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, 4ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிக்கும் கியூக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, 20 மீட்டர், ஏன்னா டயாமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிஆர் இது எக்ஸ்ன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஆர்கியூ ஒய். ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு செமி சர்க்கிள்ல இருக்கிற ட்ரையாங்கிள் டெஃபினைட் எப்படி இருக்கும், செமி சர்க்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் டெஃபினைட்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க செமி சர்க்கிள் ட்ரையாங்கிள் லைக் அஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, சோ இப்போ பாருங்க, now given by given, so given என்ன சொல்லிருக்கான், x minus y equal to 4 அவனே கொடுத்திருக்கான். x minus y equal to 4 என்ன பண்ணனும்னா, x equal to 4 plus y ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். 4 plus y. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, pq உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. pq equal to 20 meter. pq equal to 20 meter. ஓகே, ரைட். now ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம அங்க எந்த தியரம் அப்ளை பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ பை பித்தாகரஸ் தியரம். ஓகே, சோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, hypotenuse square equal to sum of square of other two side. ஓகே, சோ பாருங்க, இந்த சைடையும் ஸ்கொயர் பண்றோம், இந்த சைடையும் ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஈக்குவல் டு hypotenuse ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ that means x square plus y square equal to 20 square. ஓகேவா, sum of square of other two side is equal to square of hypotenuse. ஓகே, now x க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம் பாருங்க, x க்கு பதிலா 4 plus y அப்ளை பண்ணலாம். x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், 4 plus y. so what is the 4 plus y whole square plus y square equal to 20 square பண்ணா 400. ஓகே, then next 4 plus y whole square extend பண்ணுங்க. so extend பண்ணா என்ன வரும், 4 square பண்ணா that is a square, 4 square பண்ணா 16. next b square, y square பண்ணா y square. next 2ab, a square plus b square plus 2ab. so 2 into 4, 2 4s are 8, 8 into y 8y. the next இங்க என்ன பாருங்க, ஒரு y square இருக்கு. so இந்த 1 square இங்க ரைட் பண்ணிட்டேன். so இத தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க ரைட் பண்ணிருக்கேன். ஓகே, இத எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்க ரைட் பண்ணிட்டேன். y square y square ரைட் பண்ணிட்டேன் equal to 400. so இத நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி ரைட் பண்ண போறோம். so ஃபர்ஸ்ட் என்ன வரும், so இங்க ஒரு y square இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, 2y square. next y டைம் plus 8y. next 400 இங்க வந்து என்ன வரும், minus 400 ன்னு வரும். ஆல்ரெடி இங்க 16 இருக்கா, so 400 ல 16 சப்ட்ராக்ட் பண்ணா we get minus 384 equal to 0. next பாருங்க, எல்லாமே 2 டேபிள் என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணலாம். so divided by 2, what is answer, y square plus 4y minus 1 2 3 1 times இருக்கு, balance 1 9 2 equal to 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இத ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இது y உடைய சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ பாருங்க, ப்ராடக்ட் பண்ணா -192, சம் இஸ் +4. ஓகே, சோ 192 நான் என்ன பண்ணனும்னா பிரைம் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். 192 2 டேபிள், 9 2s are 18, balance 1 6, again 9 or 2 table, 4 2s are 8, balance 1 8 times, 2 table 24, 2 table 12, 2 table 6, again 2 table 3. okay, so பாருங்க 2 3s are 6, 6 2s are 12,
இதை பண்ணா 16. So 16, 12. 4 possible இருக்கா? Okay. Now 12, 16. So big number sign என்ன வரும்? Summary sign தான் big number sign. Plus. Plus into minus. Minus. Divided by. Y உடைய coefficient 1 தான். No problem. 1. 1. Okay. So இதை எப்படி write பண்ணா? Y minus 12 into y plus 16 equal to 0. Now y equal to plus 12, y equal to minus 16. Distance cannot be negative. So distance cannot be negative. Okay, or distance cannot be negative. Okay, so அப்ப இது நமக்கு வராது. Y equal 12 மட்டும் தான். Okay, so y equal 12 னா அப்ப x என்ன வரும்? X equal to 4 plus 12, that is 16. Therefore pole distance from two gate, what is that? 12 meter and 16 meter. Okay, thank you to all. Alright, next exercise 3.12, sixth question. From a group of 20x square block piece, square root of half of the group went to a tree. Again 8/9 of bees went to the same tree. The remaining two got catch up in the fragrant lotus. How many bees were there in the total? So என்ன சொல்றானா, ஒரு ட்ரீல பாத்தீங்கன்னா 2x ஸ்கொயர் பீஸ் இருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் என்னது 2x ஸ்கொயர். சோ அதுல இருந்து என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the group of t வெளிய போயிடுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் அகைன் என்ன ஆகும்னா 8/9 ஆஃப் பீஸ் என்ன ஆகும்னா அகைன் அதுல இருந்து வெளிய போயிடுச்சு. ஓகேவா? சோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு இருக்கா? 2 பீஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ பாருங்க, so total piece என்ன இருக்கு? 2x square. ஓகேவா? 2x square. so by given data என்ன சொல்றான்? 2x total piece ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? அதாவது எல்லாமே எலிமினேட் ஆகுது. அப்ப எலிமினேட்னா மைனஸ் தான். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the ஓகே. so total அதுல இருந்து half ரிமூவ் ஆகுது. ஓகே, half of the 2x square. okay, next again 8/9 of the 8/9, so minus 8/9 na 8/9 2x square. okay, 2x square. so total இருந்து 8/9 na again went. okay, then remaining எவ்வளவு இருக்கு? 2 மட்டும் இருக்கு. எவ்வளவு இருக்கு? remaining 2. okay, so ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் அதுல இருந்து என்ன பண்ணனும்? x உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? நவ அப்ப இத சிம்பிளை பண்ணாம 2 2 கேன்சல் பண்ணிடலாமா? so what is the remaining here? root of x square. so root of x square, you take root, what is x? so 2x square minus x minus 8 2 16 x square by 9 equal to 2. okay, so full 9 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் by 9. so what is answer? 9 2 18 x square. next minus 9x minus 16 x square equal to 18. okay, so 18 minus 16 like terms, both are like terms. okay, so what is 2x square, next x term minus 9x, the next 18 take mother cancel, what is minus 18 equal to 0. okay, this is a quadratic equation. so what is the product? minus 36. x square coefficient 18 product பண்ணா 2 18s are minus 36 divided by sum is minus 9. ஓகேவா? so நம்ம என்ன பண்றது? டைரக்டா சொல்லிடலாம். 136 next 218 வராது. ஓகேவா? 312 so 3 into 12 sum பண்ணா 9 possible இருக்கு. ஓகே, so big number sign minus, so minus into minus plus divided by x squared coefficient 2 ஆல டிவைட் பண்ணுங்க. so எதை கேன்சல் பண்ணலாமா? 1 times 6 times. okay, so what is 2x plus 3 into x minus 6 equal to 0. okay,
ஸோ ஃபர்ஸ்ட் 2x plus 3 equal to 0 எடுத்துக்கங்க. அதை நம்ம சிம்பிளை பண்ணா x equal to 3 take mother hand side minus 3 divided by 2 take mother hand side divided by 2. ஸோ பாருங்க நம்பர் ஆஃப் பீஸ் நெகட்டிவ் இருக்க பாசிபிள் இருக்கா? நோ சான்ஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க x minus 6. ஸோ x minus 6 வேல்யூ என்ன வரும்? x equal to 6. ஸோ இதான் நமக்கான ஆன்சர். ஓகே, இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெகட்டிவ் வராது, சான்ஸ் இல்லை. x equal to 6 இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, நவ் x is 6 னா therefore total number of bees, total number of bees equal to 2x square. so x வர 6 அப்ளை பண்ணா 6 into 6 ஸ்கொயர் பண்ணா 36. so 36 into 2 72. so 72 bees இருக்கு. ஓகேவா? thank you to all. hi, next sum exercise 3.12 7th one. Music is being played in two opposite galleries with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery, 9 singers were singing. The two galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer voice? And also given hint, the ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distance. So first time என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு 2 கேலரி இருக்கு, A கேலரி and B கேலரி நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேலரி பாத்தீங்கன்னா 4, செகண்ட் கேலரியில 9 சிங்கர். ஓகே, டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 70 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்றானா, ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிட்வீன்ல இருக்கணும், இதோட இன்டென்சிட்டி சேமா இருக்கணும்னு சொல்லிட்டான். அதோட சவுண்ட் வந்து ஈக்குவலா கேட்கணும் காதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பிளேஸ்ல இருந்தா எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ பாருங்க இங்க 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்க 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்ப இதுதான் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க இருந்தா சவுண்ட் நமக்கு கம்மியா வரும். ஸோ இந்த சைடு அதாவது இந்த கேலரி நோக்கி இருந்தா தான் நம்ம என்னவா இதனுடைய இது பேலன்ஸ் பண்ண முடியும் சவுண்ட். ஓகேவா? ஸோ நான் இங்க பாருங்க பர்சன் இங்க பீன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேலரி இருந்து செகண்ட் கேலரிக்கு இங்க நீங்க ஃபர்ஸ்ட் கேலரி செகண்ட் கேலரி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் எ செகண்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்டே கொடுத்துடலாம். நவ் இதனுடைய ஃபர்ஸ்ட் கேலரி இருந்து பர்சனுக்கு டி எடுத்து டிஸ்டன்ஸ்னால டி எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பர்சனுக்கு செகண்ட் கேலரிக்கு என்ன பாருங்க ஃபுல் லென்த் 70 மீட்டர் அப்படின்னா அது வந்து டி நம்ம என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப 70 minus d 70 பாருங்க இது ஃபுல் லென்த் 70, அது நான் d ஐ சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். d ஐ சப்ட்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் 70 minus d. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் கேலரியில இருந்து பர்சனோட டிஸ்டன்ஸ் d, செகண்ட் கேலரியில இருந்து பர்சனோட டிஸ்டன்ஸ் 70 minus d. ஓகே, தட்ஸ் ஆல். நவ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அவன் ஹிண்ட் கொடுத்திருக்கான். என்ன ஹிண்ட்னு பாருங்களேன். The ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding. Okay, so இங்க எத்தனை பாருங்க 4% இருக்காங்க, இங்க 9% இருக்காங்க. ஓகே, அப்ப 4/9 நீங்க எடுத்துட்டீங்கன்னா by given, so 4/9 நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்றது ஈக்குவலா இருக்குங்கறான். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன வரும் பாருங்க d பாருங்க 4 அப்படினா அதோட கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் d divided by 70 minus d square. So 4 is the corresponding distance d, 9 is the corresponding distance 70 minus d. ஓகேவா? சோ இப்போ பாருங்க இது ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம். இதுக்கு நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணதல டைரக்ட்டா அப்ரோச் பண்ணலாம். ஓகே, taking square root on both side, take square root on both side. ஓகே, நான் சிம்பிளா ரைட் பண்ணேன் இப்படி. ஓகே, சோ பாருங்க என்ன வரும் நமக்கு ஆன்சர் 2/3. சோ இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2/3 equal to d by 70 minus d. சோ இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா வரும் ஸ்கொயர் கேன்சல். ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. சோ இது மல்டிபிள் பண்ணா வரும் 140 minus 2d equal to 3d. ஓகே, சோ d ல ஒன் சைடு கொண்டு போய்ட்டா 140 equal to 5d. சோ இங்க 2d minus 2d அங்க போனா plus 2d, ஆல்ரெடி ஒரு 3 இருக்கனால 5d. ஓகே, சோ now
5 டபுள் கேன்சல் பண்ணா 1 5 5 இங்க பாருங்க இதுல பாருங்க 2 5s are 10 பேலன்ஸ் 4 40 8 5s are 40 அப்ப D equal to 28. Therefore person stand 28 meter away from first gallery. Person stand 42 meter away from the second gallery. Okay, that's all answer. So பாருங்க first gallery இருந்து 28 meter away வும் second gallery இருந்து 42 meter away from the second gallery. ஓகேவா? exercise 3.28 sum. There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all round the flower bed. The total cost of the laying the flower bed and graveling the path at rupees 3 and rupees 4 per the square meter respectively is 364. Find the width of the gravel path. So question என்ன சொல்லிருக்கானா ஒரு ஸ்கொயர் ஃபீல்ட் எடுத்துட்டோம். சோ இந்த ஸ்கொயர் ஃபீல்ட்ல சென்டர்ல என்ன பண்றோம்னா நம்ம ஒரு ஃப்ளோர் பெட் அரேஞ்ச் பண்றோம். சோ இங்க தான் ஃப்ளோர் பெட் இது gravel path. ஓகே, now next என்ன சொல்லிருக்கான், the total cost of laying the flower bed and graveling path 364. flower bed கான 1 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுனா 3 rupees ஆகுது. gravel pathக்கு 4 rupees ஆகுது. ஓகேவா? சோ ஃபைனல் என்ன கேக்குறாங்க, we find width of the gravel path. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த flower bed இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய சைடு நான் A ன்னு எடுத்துக்கிறேன். let W be the width of the gravel path. ஓகே, சோ என்ன क्वेश्चन கேட்டிருக்கான், find the gravel path ன்னு கேட்டிருக்கான். சோ நம்ம என்ன எடுத்துட்டோம், W ன்னு எடுத்துட்டோம். ஓகே, now area of flower bed A square. சோ இதனோட ஏரியா என்ன வருது, A square. நெக்ஸ்ட் இந்த gravel path இருக்கு பாத்தீங்களா, இதனோட ஏரியா ஆஃப் gravel path அதோட ஏரியா என்ன வரும், சோ டோட்டல் அந்த ஃபீல்ட் ஏரியால இருந்து flower bed ஓட ஏரியா மைனஸ் பண்ணா we get area of gravel path. ஓகே, சோ இதனோட ஃபீல்ட் ஏரியா என்ன வரும் 10 into 10 square, that is 100 minus flower bed ஓட ஏரியா A square. ஓகே, சோ பாருங்க நோட் பண்ணிக்கலாம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், flower bed ஓட ஏரியா and gravel path ஓட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, next given total cost கொடுத்திருக்காங்க. இதனோட பாருங்க total costனா cost of flower bed plus cost of path gravel path rupees 364. ஓகேவா? சோ நல்லா நோட் பண்ணிக்கங்க, cost of flower bed எப்படி எப்படி மீன் பண்ணனும், 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 rupees, தென் டோட்டலா எவ்வளவு ஏரியா இருக்கு நமக்கு, A square ஏரியா இருக்கு, அப்ப 3 into A square. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா gravel path. சோ gravel path ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 rupeesங்க, நமக்கு டோட்டல் எவ்வளவு இருக்கு 100 minus A square ஏரியா இருக்கு. ஓகே, சோ அதுல நம்ம 4 ப்ராடக்ட்னா we get cost of the gravel path. ஓகே, now இந்த 2 காஸ்டையும் நம்ம ஆட் பண்ணா we get 364 னு சம்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நம்ம இதல சால்வ் பண்ணி A உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், A உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? now what is A square, next plus 4 into 100 400, next 4 பாருங்க, next என்ன பண்ணோம் A ஓட மல்டிப்ளை பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் 100 ஓட next A square மல்டிப்ளை பண்ணா minus 4 A square equal to 364. ஓகே, now இங்க 3A square இருக்கு, இங்க minus 4A square இருக்கு. சோ சால்வ் பண்ணா minus A square equal to 400 அங்க போனா minus 400. சோ சப்ட்ராக்ட் பண்ணா minus 36. சோ minus minus cancel பண்ணிடலாம். So A equal to, taking square root on both sides, what is our 6. So A உடைய value A square equal to 36 னா A equal to 6. Okay, now A value find out பண்ணிருக்கோம். நல்லா நோட் பண்ணுங்க, இதனுடைய full length பாத்தீங்கன்னா 10 meter. full length என்னது 10 meter. இங்க பாருங்க W A W equal to என்ன ரைட் பண்ணிக்கலாமா 10. ஓகேவா? ஓகே, so side
ஃபீல்ட் உடைய சைடை ரைட் பண்ணிக்கலாம் w plus a plus w equal to 10 ரைட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ a உடைய வேல்யூ என்ன இருக்கு 6 சோ 2w plus 6 equal to 10 அப்ப பாருங்க 6 அங்க போனா 2w equal to 4 therefore w equal to 2 meter width of travel path equal to 2 meter okay hi next exercise 3.2 la 9th sum the hypotenuse of a right angle triangle is 25 cm and the perimeter 56 cm find the length of the smallest side okay பாருங்க என்ன சொல்லிருக்கான் hypotenuse value hypotenuse என்ன சொல்லிருக்கான் hypotenuse is 25 cm 25 cm எப்பவுமே ரைட் ஆங்கிள் ஆப்போசிட் சைடுல தான் நம்ம என்ன பண்ணுவோம் hypotenuse மார்க் hypotenuse value x and y ன்னு எடுத்துட்டேன் ஓகே given பாத்தீங்கன்னா hypotenuse is equal to 25 next perimeter what is the x plus y plus 25 equal to 56 so perimeter கொடுத்துட்டாங்க so இந்த perimeter நான் simplify பண்றேன் என்ன ஆகும் பாருங்க x plus y 25 அந்த சைடு கொண்டு போனா minus 25 okay so 56 minus 25 so what is the 1 3 so plus 31 equal to plus 31 so இத again simplify பண்ணா என்ன வரும் பாருங்க இது என்ன பண்ணா x equal to 31 minus y ன்னு ரைட் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபோடென்யூஸ் வேல்யூ கொடுத்திருக்கான் ஓகே இன் ரைட் ட்ரையாங்கிள் ஓகேவா பை பிதாகரஸ் தியரம் சோ பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுது பிதாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிளோட லெக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லெக்கையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா x ஸ்கொயர் plus y square equal to hypotenuse square பண்ணி வர ஆன்சர் ஈக்குவலா இருக்கும் சோ 25 ஸ்கொயர் சோ இத சால்வ் பண்ணுங்க என்ன வரும் x க்கு பதிலா இத அப்ளை பண்ணுங்க 31 y whole square plus y square பாரு x க்கு பதிலா 31 y கொடுத்துட்டேன் equal to 25 ஸ்கொயர் சோ டைரக்ட்டா குயிக்கா ஆன்சர் பண்ணலாம் பாருங்க எண்ட் நம்பர் 5 இருக்கா 5 ஸ்கொயர் பண்ணா 25 2 இருக்கா 2 க்கு அடுத்து நம்ம என்ன வரும் 3 3 2 சார் 625 okay right next இத பாருங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் a - b whole square equal to a square b square minus 2ab actually இதான் ஃபார்முலா okay so 31 ஸ்கொயர் பண்ணலாம் 31 so 31 ஸ்கொயர் equal to பாருங்க ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணா 1 next இத அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க 3 1 3 3 2 சார் 6 3 ஸ்கொயர் பண்ணா 9 அவ்வளவுதான் ஆன்சர் ஓகே சோ 961 a ஸ்கொயர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் b y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் நெக்ஸ்ட் மைனஸ் 2ab 2 into 31 62 62 into y 62 y now okay then next y color plus y square equal to 625 so பாருங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இது கிடைக்குது y ஸ்கொயர் குள்ள இந்த y ஸ்கொயர் அப்ளை பண்ணிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறோம் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு y ஸ்கொயர் இருக்கு இங்க ஒரு y ஸ்கொயர் சோ அப்ப 2y ஸ்கொயர் நெக்ஸ்ட் y டைம் -62y நெக்ஸ்ட் பாருங்க 961 இந்த சைடு இருக்கு 625 இந்த சைடு கொண்டு வந்தா என்ன வரும் -625 சோ இத சால்வ் பண்ணலாமா சோ 11 ல 5 போச்சுனா 6 next 6 5 2 3 here 9 minus 6 3 so plus big number sign plus 336 equal to 0 336 equal to 0 okay so பாருங்க எல்லாமே 2 டேபிள் இருக்கா so divided by 2 so what is the y square minus 31y plus so 2 table 1 2 is 2 balance 1 6 times balance 1 8 2s are 16 8 2s are quadratic equation format இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் ஓகே சோ பாருங்க ப்ராடக்ட் பண்ணா plus 168
சம் பண்ணா -31. ஓகே, ஸோ இப்போ 168 உடைய ஃபேக்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிரைம் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 168. ஸோ விச் டேபிள்? 2 டேபிள். 8 4 again 2 double 42 again 2 double 21 now 3 double 7. okay, so for 3 into 7 21 8 to 21 31 possibilities illa. so நான் என்ன பண்ணேன்னா பாருங்க, இந்த 3 இதோட மல்டிபிள் பண்றேன். so 2 2 are 4 4 2 are 8 8 3 are 24. so இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. okay, so 24 plus 7 31 possibilities இருக்கு. so right now என்ன பண்ணலாம் பாருங்க, 7 24. next is sign. so minus இருக்கா, அப்ப என்ன பண்றோம்? big numberக்கு minus minus to plus minus, so add பண்ணா நமக்கு -31 கிடைக்குது. next y square உடைய value 1 by 1. okay, now எப்படி ரைட் பண்ணலாம்? y minus 7 into y minus 24 equal to 0 equal to 0. so இதுல இருந்து என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும்? y equal to 7 y equal to 24. so பாருங்க, x equal to x plus y equal to 31, x plus y equal to 31. so y உடைய வேல்யூ 7 ஆனதா x உடைய வேல்யூ என்ன வரும்? 24 வரும். so அதோட சம் 31. y 7 ஆனதா அப்ப x என்ன வரும்? டெஃபினட்டா 24. y 24 அந்த x வந்து என்னவா இருக்கும்? 7 இருக்கும். ஓகே, பட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேக்குறான். the length of smallest side equal to 7 centimeter. That's all answer. okay, thank you to all.